ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சுபா சக்திவேல் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பருப்பு உருண்டை குழம்பு. வாங்க அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். ஒரு கிளாஸ் அளவு கடலைப்பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கேன். இதோ நல்லா ஊறிடுச்சு. 3 தக்காளி சின்னதாக அரிஞ்சு வச்சாச்சு. சின்ன வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சாச்சு. கொஞ்சம் கடுகு உளுத்தப்பருப்பு, கொஞ்சம் வெந்தயம், பெருங்காயத்தூள், ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள், ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை, ஜீரகம், ஒரு 20லேருந்து 25 பூண்டு பல். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஊற வச்ச கடலைப்பருப்பை அரைச்சி எடுத்துக்கலாம். இதோடு சேர்த்து ஒரு 2.5 பச்சை மிளகா, ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டு, கொஞ்சமாக சோம்பு. இப்போது இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கோங்க. ரொம்பவும் கொரன்னு இல்லாமல் ரொம்பவும் மையாக அரைக்காமல் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். கொஞ்சமாக நம்ம நறுக்கி வச்சிருந்த சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த பதத்தில் இருந்தால் தான் உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிறதுக்கு வரும். இன்கேஸ் நீங்கள் புதுசாக பண்ணுறீங்க, இல்லை கொஞ்சம் அரைக்கையில் தண்ணி ஜாஸ்தி ஆகிடுச்சு, ரொம்ப மாவு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா பயப்பட வேண்டாம். வீட்டில் கடலை மாவு இருந்ததுன்னா கொஞ்சமாக கடலை மாவு அதில் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு உருண்டை பிடிங்க, வந்துடும். இல்லை கடலை மாவும் இல்லை அப்படின்னா வீட்டில் பொட்டுக்கடலை இருக்கும், பொரிகடலை இருக்கும். பொரிகடலையும் கொஞ்சோண்டு சோம்பும் போட்டு நல்லா திரிச்சிருங்க. அந்த திரிச்ச பவுடரை வந்துட்டு இதில் சேர்த்து நீங்கள் நல்லா உருண்டை பிடிச்சிங்க அப்படின்னா வந்துடும். இப்போ இது எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு கடாய் வச்சு அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ இதில் கடுகு சேர்த்துடலாம். நல்லா கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் ஜீரகம் சேர்த்துடலாம். வெந்தயத்தையும் சேர்த்துடலாம். இப்போது நம்ம நறுக்கி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த பூண்டையும் சேர்த்துடலாம். இப்போது பெருங்காயத்தூளை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துடலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக விடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போது இதில் மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த குழம்பு தூளும் சேர்த்துடலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம குழம்புக்கு தேவையான தேங்காவை அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 3 பத்தை தேங்காய் எடுத்திருக்கேன். 3 பத்தை தேங்காய், கொஞ்சமாக சோம்பு எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தேங்காய் எடுத்துக்கலாம். இப்போ இதை அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன்.
தேங்காய் நல்லா மையாக அரைச்சாச்சு. இப்போ இந்த தேங்காவை குழம்புல சேர்த்துடலாம். நல்லா கொதிக்குது. இப்போது அரைச்ச தேங்காவை உள்ளே சேர்த்தாச்சு. தேங்காய் அரைச்சி ஊற்றி நல்லா கொதி வந்துருச்சு. நான் முன்னவே சொன்ன மாதிரி நம்ம வீட்டில் எப்பயுமே குழம்புக்கு மேக்ஸிமம் புளி சேர்க்க மாட்டோம். அதுக்கு பதிலாக லெமன் ஜூஸ் தான் பிழிஞ்சு விடுறது. நான் இப்போது லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுட்ருக்கேன். நீங்கள் தேவைன்னா லெமன் ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா புளி கூட சேர்த்துக்கலாம். குழம்போட டேஸ்ட்டை கூட்ட கொஞ்சமாக வெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்க்கலாம். இது ஆப்ஷனல். உங்களுக்கு பழக்கம் இல்லை அப்படின்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். இப்போது ஃபைனலாக நம்ம உருட்டி வச்சுருந்த உருண்டையை ஒன்றா சேர்த்துடலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா தான் சேர்க்கணும், இல்லைன்னா ஈஸியாக உருண்டெல்லாம் கரைஞ்சிரும். உருண்டையெல்லாம் குழம்புல சேர்த்தாச்சு. இந்நேரம் கரண்டியை உள்ளே விட்டு கிளற வேண்டாம், கொஞ்சம் வேகட்டும். அதனால் மூடி போட்டு வேக விட்டுறலாம். நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். கொஞ்சம் கரண்டி விட்டு லைட்டாக எடுத்து திருப்பி விடுங்க. கொத்தமல்லி தழை சேர்த்துடலாம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும், மூடி போட்டு. டேஸ்டியான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய் காய்ஸ்.